இன்று இந்த வார்த்தையை கேட்கிற உன்னிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்த நாட்களை நான் வீணாக்கவில்லை. நீ சிந்திய கண்ணீரை நான் மறக்கவில்லை. நீ அமைதியாக சுமந்த பாரங்களை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். மனிதர்கள் உன்னை விட்டு விலகியிருக்கலாம். உன் முயற்சிகள் தோல்வியடைந்தது போல தோன்றியிருக்கலாம். என் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்று பல இரவுகள் நீ அமைதியாக அழுதிருக்கலாம். ஆனால் இன்று தேவன் உன்னிடம் சொல்லுகிறார், உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. நீ இழந்த சமாதானத்திற்கு பதிலாக இரட்டிப்பு சந்தோஷம் வரும். நீ சந்தித்த அவமானத்திற்கு பதிலாக இரட்டிப்பு மரியாதை வரும். நீ அனுபவித்த குறைவிற்கு பதிலாக இரட்டிப்பு ஆசீர்வாதம் வரும். இது சாதாரணமான மாற்றம் அல்ல, தேவன் தன் நேரத்தில் செய்யும் அதிசயமான மாற்றம். நீ எதிர்பார்க்காத கதவுகள் திறக்கும். நீ நினைக்காத மனிதர்கள் உனக்கு உதவியாக வருவார்கள். உன் வீட்டில் நீண்ட நாட்களாக இல்லாத சமாதானம் திரும்ப வரும். உன் குடும்பத்தில் இருந்த குழப்பம் மெதுவாக மறைந்து போகும். ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்காமல் இல்லை. அவர் தாமதித்தார், ஆனால் மறக்கவில்லை. ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவர் பதில் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வலிக்கும் அவர் ஆறுதல் வைத்திருக்கிறார். சில நேரங்களில் தேவன் உடனே பதில் தரமாட்டார், ஏனெனில் அவர் தரப்போகும் ஆசீர்வாதம் பெரியதாக இருக்கும். ஒரு கதவு மூடப்பட்டதற்கு பின்னால் 10 புதிய கதவுகளை திறக்க அவர் தயாராக இருக்கிறார். இன்று இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு பிடித்துக்கொள். என் வாழ்க்கை இத்துடன் முடிவடையவில்லை. தேவன் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீ உடைந்து போன இடத்திலேயே தேவன் உன்னை மீண்டும் எழுப்புவார். நீ தோற்று போனது போல தெரிந்த அந்த சூழ்நிலையிலேயே உன்னை ஜெயிக்க வைப்பார். உன் சாட்சியை பார்த்து பலர் ஆச்சரியப்படுவார்கள். உன்னுடைய வீட்டில் ஆசீர்வாதம் வரும். உன்னுடைய பிள்ளைகள் உயர்வார்கள். உன்னுடைய எதிர்காலம் வெளிச்சமாகும். நீண்ட நாட்களாக இருந்த இருள் விலகும். இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ இழந்ததை விட அதிகமாக நான் உனக்கு தரப்போகிறேன். ஆகையால் இனி மனமுடையாதே. அழுத இரவுகளுக்குப் பிறகு சந்தோஷமான காலைகள் வரும். காத்திருந்த நாட்களுக்குப் பிறகு ஆசீர்வாதமான நாட்கள் வரும். நீ நினைப்பதை விட பெரிய திட்டம் தேவனிடம் உனக்காக இருக்கிறது. ஆமீன்.